சிமிலர்லி டூ ஃபார் ஆர்டர் லைன் சொன்னா கூட ஓகே. ஓகேங்க, சரிங்க. நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, டேட்டா வேர் ஹவுஸ் தியரி படிச்சிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ட்ரெய்னர் வில் கிவ் தெம் ஓவர்வியூ. ஓகே, PySparkல எப்படி ஜாயின் பண்ணணும், எப்படி லுக்அப் பண்ணணும், எப்படி ஓகே, ஃபில்டர் பண்ணணுங்கிறதா மெயின். ஓகே, ஃபேக்ட் டேபிள்ல எல்லாம் பாப்புலேட் ஆயிருக்காங்கிறது செகண்ட் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஆர் வி ஏபிள் டு ஜாயின் டேட்டா, ஆர் வி ஏபிள் டு லுக் அப் அ கீ, ஆர் வி ஏபிள் டு ஓகே, ஃபில்டர் சம் வேல்யூ, ஓகே, ஆர் வி ஏபிள் டு ஜென்ரேட் குயிட். ஓகே, அதுதான் மெயின். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபேக்ட் ஆர்டர்ல 3 காலம் நல்லா இருந்தாலும் ஓகே. ஓகேங்க, சரி. சரியா? நீ இப்போ ஃபேக்ட் ஆர்டர்ல அந்த அந்த எஸ்கியூல பாத்தீங்கன்னா நிறைய லுக்கப்ஸ் இருக்கு. எல்லா லுக்கப்பும் வேணும்னா வேண்டாம். ஃபேக்ட் ஆர்டர்ல சிட்டி லுக்கப் மட்டும் பண்ணிட்டு ஓகே, சேல்ஸ் ஆர்டர் லுக்கப் அந்த லுக்கப் இதே மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு ரெக்கார்ட் பண்ணிருங்க, டாக்குமெண்ட் எழுதிருங்க. ஓகேங்க, ஓகே, ஃபைனுங்க. இப்போ வந்து நான் ஒரே ஒரு இது மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ நான் ஆர்டர் எடுத்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஆர்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர் சிட்டி இது எல்லாமே வந்து எனக்கு சில்வரில் இருக்கு, சரிங்களா? சில்வர்ல இருக்கும். நான் ஆர்டரில் வந்து எடுத்து பண்ணும்போது அந்த எனக்கு வந்து இல்ல ஒரே ஒரு நிமிஷம், சாரி டு இன்டரப்ட் கோபி. உங்களுக்கு வந்து நீங்க இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது சிட்டி மட்டும் தான் இருக்கும். ஓகே, சிட்டி மட்டும் இருக்கும். ஓகே, கஸ்டமர் இதெல்லாம் இருக்காது. ஸோ நீங்க டேட்டா ஃப்ரேம்ல ஆர்டர் ஃபைல லோட் பண்ணிட்டு லுக்கப்க்கு சிட்டி லுக்கப்க்கு கோட் எழுதுவீங்க, ஜாயின் எழுதுவீங்க. எழுதினதுக்கு அப்புறம் இதே மாதிரி நீங்க கஸ்டமர், சேல்ஸ் ஆர்டர், ஐட்டம் இதெல்லாம் லுக்கப் பண்ணுங்கன்னு சொன்னா போதும். சரி, நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க இங்க இன்சர்ட் பண்ணும்போது அந்த 4 வேல்யூ நல்லா இருக்கும், இருக்கட்டும். அந்த சைட்ல கமெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த கோட் இருக்கு இல்லையா, அந்த கோட்ல லெஃப்ட்ல வந்து கமெண்ட் எழுதிருங்க. டு பி பாப்புலேட்டட் ஆஃப்டர் லுக்அப், டு பி பாப்புலேட்டட் ஆஃப்டர் லுக்அப்னு கமெண்ட் எழுதிட்டு இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லி. ஓகேங்க, சொல்லிடுறேன் நான். சரிங்களா? இப்போ இந்த ஆர்டர் ஃபேக்ட் இருக்கு இல்லைங்களா, ஆர்டரில் இந்த கோல்டில் வந்து இந்த ஆர்டர்னு ஒரு டேபிள் இருக்கும், சரிங்களா? அந்த டேபிளில் வந்து as of now what we are going to do is we are going to have some order ID keys. அந்த கீக்கு எந்த வேல்யூ ஈக்குவலாக மேட்ச் ஆகுதோ அதான் சொல்றேன். இந்த ஆர்டர்ல வந்து 2 கீ இருக்கும். ஸோ இப்போ கோ பேக் டு தட் எக்ஸாம்பிள் இல்லையா, உங்களுக்கு வந்து இதுலயே போயிட்டு இதை வந்து இன்வாய்ஸ் எடுத்தீங்கன்னா இன்வாய்ஸ் ஐடி இதான் பிரைமரி கீ. இன்வாய்ஸ் லைன்ல வந்து இன்வாய்ஸ் ஐடி இருக்கும், இது ஃபாரின் கீ. கரெக்ட். இன்வாய்ஸ் ஐடி ஃபாரின் கீ இது இருக்கும். இது ரெண்டு ஜாயின் பண்ணீங்கன்னா வில் கெட் ஆல் தோஸ். பட் நீங்க டார்கெட்ல போயிட்டு எங்க இருக்கு, இது வந்து WWI இது இருக்கு ஆர்டர் கீங்கிறது யூ வில் ஜென்ரேட் அ குயிட். சரியா? இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு, இந்த WWIங்கிறது வில் பி சோர்ஸ் கீ. ஓகே, இதுக்கு மேட்ச் ஆற வேல்யூ வந்து கரெக்ட். ஸோ இதுல வந்து நீங்க சோர்ஸ் பண்ணுவீங்க, ஆர்டர் லைன் வரும் இல்லையா, ஆர்டர் லைன் வரும்போது ஆர்டர் கீயை லுக்அப் பண்ணணும்னா இதுல இருந்து ஆர்டர் ஐடி வச்சு ஆர்டர் கீ எடுத்து அந்த ஆர்டர் கீக்கு யூ வில் ஸ்டார்ட் அப்டேட்டிங் திஸ் டைம். ஓகே, நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க. ஸோ இந்த WWI ஆர்டருங்கிறது தான் ஆர் லீனியேஜ் கீ. லீனியேஜ் கீ ஸ்டேஜிங் கீயா இருக்கும், இது வந்து சோர்ஸ் கீயா இருக்கும். நான் இந்த லீனியேஜ் கீ ஏன் சொல்றேன்னா, யூஸ்வலா வந்து லீனியேஜிங் இதெல்லாம் வந்து we have to define what does this mean. நம்ம வந்து typically we don't do this. We will only show lineage. இந்த lineage table என்ன இருக்கும்னா என்ன source system. இந்த ஒரு ID Xக்கு வந்து இந்த Xக்கு வந்து என்ன source system. So we will say order invoice source system. Invoice database அதுல வந்து order table, அதுல வந்து இந்த primary key 1 or 2 whatever number and இத்தனாம் தேதி லோட் ஆச்சு. இத்தனாம் தேதி தான் நம்மளுக்கு இந்த சிஸ்டம்ல வந்தது. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் லீனியேஜ் டேபிள்ல மெயின்டைன் பண்ணும். ஓகேங்க, ஐ திங்க் இதுல லீனியேஜ் இருக்கும். டேட்டா ஸ்டார்டட், டேபிள் நேம் கம்ப்ளீட்டட், சக்சஸ்ஃபுல், லாஸ்டா எப்போ லோட் பண்ணோம், டெல்டா ட்ராக் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் தான் இதுல இருக்கும். ஸோ இந்த லீனியேஜ் கீ வந்து ஓகே, இது லீனியேஜ் கீ கண்ட்ரோல் கீயா இருக்கு. இது அந்த என்டையர் பேட்ச்க்கு அந்த டேக்கான கீ. நாங்க பண்றது லீனியேஜ் வந்து எவ்ரி ரோக்கான லீனியேஜ் இருக்கும். ஓகேங்க, இது வந்து டேபிள் லெவல் லீனியேஜ். ஸோ இன்னைக்கு டுடே இட் ஸ்டார்டட்
2 hours completed successfully completedனா இந்த ரன்னுக்கு ஒரு ரன் ஐடி இருக்கு. இந்த டேபிள்ல எந்த ரன்ல இது வந்திருக்குன்னு காமிக்குது lineage keyங்கிறது. It is not truly lineage, it is when was it run. இதுதான் ஆக்சுவல் lineage key. ஸோ நாங்க வந்து இந்த எங்களோட lineage keyங்கிறது இந்த ஐடி lineage keyல ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே. So you don't have to worry about all of this. நீங்க இந்த காலம் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இதை வச்சு you can do reversal. இது வந்து ஜென்ரேட்டட். சரிங்க. ஓகே. நீங்க ஐடென்டிட்டி ஜென்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராசஸ்னால இது GUID-ஆ ஜென்ரேட் பண்ணும். ஓகே, நான் அதுக்கு வந்து GUID போட்டுட்டு இந்த WWI ஆர்டர் ஐடியில் வந்து அதில் வந்து கரெக்ட் சோர்ஸ் ஐடி போட்டு சோர்ஸ் ஐடி போட்டுட்டு அந்த சோர்ஸ் ஐடிக்கு வர எந்த சிட்டி வருதோ அதை எடுத்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். பண்ணிட்டு மீதி அதே மாதிரி பண்ணுங்க. சிட்டி கீ வந்து இந்த சோர்ஸ்ல வந்து உங்களுக்கு சிட்டி ஐடி இருக்கும். ஆமா. SSDT எனக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன்ல இருக்கு, இல்ல சேல்ஸ்ல தான் இருக்கு ஆர்டர். இதுல வந்து சிட்டி ஐடி இருக்கணும். ஓகே, ஓகே அப்படி வராது. கஸ்டமர் ஐடி இருக்கும். இந்த கஸ்டமர் வந்து ஒரு சிட்டியில இருப்பான். இந்த சிட்டி ஐடி இருக்கும். இந்த சிட்டி ஐடி வந்து சிட்டி டேபிளுக்கு போகணும். அதுல வந்து சிட்டி ஐடி இருக்கும், சிட்டி நேம் இருக்கும். அந்த சிட்டி நேம் வச்சு யூ டு டு லுக். ஓகே. ஸோ இது எப்படி நம்ம வந்து யூஸ்வலா பண்ணுவோம்னா, இப்போ ஒரு கஸ்டமருக்கு பண்றோம்னா, இப்போ நம்ம இந்த லுக்அப்ஸ் எல்லாம் சோர்ஸ் சிஸ்டம் லுக்அப்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாங்க இந்த இன்வாய்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதே ஓகே நாங்க சோர்ஸ்லயே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி இந்த ஐடிஸ்க்கெல்லாம் அந்தந்த டேபிள் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து இங்கேயே கொடுத்துருவோம் ஃபைல்லையே. ஓகே. ஸோ நீங்க வந்து சில்வர்லயோ இதுலயோ போய் லுக்அப் பண்ண மாட்டோம். நாங்க வந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கும் போதே வில் ஆஸ்க் them to give everything if we have a choice. if we don't have a choice-னா இப்போ நம்ம பண்றோம்ல இப்படிதான் பண்ணிடுவோம். ஓகேங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் லோட் பண்ணும்போது இதுல கஸ்டமர்லேருந்து சிட்டிலேருந்து இது பண்ணணும். ஸோ கஸ்டமர் இல்லாம இருந்ததுன்னா யூ வில் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு யூ மே லோட் த கஸ்டமர் டைமென்ஷன் அண்ட் இன்வாய்ஸ் டைமென்ஷன் ரேதர் தென் சிட்டி. ஓகே. ஐ மீன் ஐ வில் லீவ் இட் அப் டு யூ. சிட்டி இருந்தா எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த சென்ஸ் உங்களால சிட்டி லோட் பண்ண முடியலன்னா இன்னொரு ஏதாவது எடுத்து இப்படிதான் லுக்அப் பண்ணணும்னு சொல்லி லோட் பண்ண முடியும். சரிங்க. ஓகே. என்னோட பாயிண்ட் வந்து டேபிள்ல காலம் இருக்காங்கிறது செகண்ட் பார்ட். ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்க லுக்அப் சொல்லி கொடுக்க முடியறதா? ஆர் வி ஏபிள் டு டெல் them how to do lookup? ஆர் வி ஏபிள் டு டெல் them how to do join? அதுதான் இன்டென்ட். ஸோ ஒரு லுக்அப் நல் வேல்யூ கொடுத்தனா we are okay. ஒரு லுக்கப்பே பண்ணலனாலும் ஓகே. நீங்க வந்து கமெண்ட் வாய்ஸ் ஓவர், வீடியோ வாய்ஸ் ஓவர்ல யூ சே மேக் ஷுர் தட் யூ ஆர் ஏபிள் சிமிலர்லி do the lookup for other items அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆர்டர் கஸ்டமர், இந்த கஸ்டமருக்கான சிட்டி எடுக்கும். சரியா? ஸோ யூ கேன் டூ இன் சிமிலர் வே யூ கேன் டூ திஸ். ஓகேவா? சரிங்க. சரி, ஓகே. நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகேங்க, தேங்க் யூ ஸோ மச்ங்க ஃபார் த. உங்களுக்கு இந்த இது வேணுமா? ஐயோ, இந்த எக்ஸல் வேணுமா உங்களுக்கு? எக்ஸல் கொடுத்துட்டீங்கன்னா கூட நான் அப்படியே ரெஃபர் பண்ணிப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிடுறேன். சரிங்க. தேங்க் யூ ஸோ மச் சுப்பு. தப்பா நினச்சிக்காதீங்க, நான் என்னோட ஏரியாவில். சரிங்களா? ஷூர் நோ ப்ராப்ளம். தேங்க்ஸ். ஓகே, பை. நான் அனுப்பிச்சிடுறேன் உங்களுக்கு. சரிங்க, தேங்க்ஸ். ஓகே, பை.